பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, அருகில் குழி பார்த்து நடவுங்கள். ஆதார வசனம் 1 சாமுவேல் 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், ஏலி, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாராக என்றான். கிருபையின் மக்களே, மேற்கண்ட வசனத்தின் நிகழ்வை சுருக்கமாக உங்களுக்கு தருகிறேன். இந்த செய்தியை கேட்டபின் நேரம் எடுத்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்க. அன்னாள் தன் பொருத்தனையின்படி ஆண் குழந்தையாகிய சின்ன சாமுவேலை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனாகிய ஏலியிடம் விட்டார். இது நீங்கள் 1 சாமுவேல் 1-2 அதிகாரத்தில் படிக்கலாம். பிள்ளை வளர்ந்தான். என்ன வேலை ஏலி செய்ய சொன்னானோ அதை அப்படியே அந்த பிள்ளை செய்தான். சின்ன சாமுவேல். ஏலிக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஓப்னி, பினகாஸ் அவருடைய பெயர்கள். இருவரும் வளர்ந்தவர்கள், வளர்ந்து விட்டார்கள். எதை செய்யக்கூடாதோ தேவ சந்நிதியில் அதை செய்தார்கள். அருவருப்பான பொல்லாங்கான காரியங்களை துணிந்து செய்தார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் அதை செய்தார்கள். துணிந்து ஒரு ஆசாரியனுடைய மகனாயிருந்தும் செய்தார்கள். இவர்களை பற்றி வேதம் சொல்லிவிட்டு உடனே சாமுவேலை பற்றி பதிவு செய்ய 2 கேரக்டர்களை பக்கத்தில் சொல்லுகிறது. இவர்கள் செய்ததையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓப்னி, பினகாஸ் என்ன செய்தார்கள் என்று. அது அருவருப்பானது, வாசிக்கவே கஷ்டமாக இருக்குது. அதே சமயத்தில் சாமுவேலை பற்றி ஆவியானவர் பதிவு செய்கிறார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். 1 சாமுவேல் 2:18. அடுத்து மறுபடியும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். 1 சாமுவேல் 2:26. கேட்டீர்களா? 2 கேரக்டர்ஸ்களையும் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். ஏலி தன் மக்களை கடிந்து கொள்கிறான். ஆனால் அவர்களோ செவி சாய்க்கவில்லை. 5இல் விளையாதது 50இல் விளையாது. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு ஆசாரியன் செய்திருக்க வேண்டும். தன் மக்களை எப்படி வளர்த்திருக்க வேண்டும். இவர்கள் தானே மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக, முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும். இந்த செய்தியின் மூலம் ஆவியான நமக்கு விழிப்புணர்வு அடைய செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், குழந்தைகளை சிறு பிராயம் முதல் கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். என்னவென்றால், கர்த்தருக்கும் பயப்படும் பயம் அவர்களுக்குள் நிரம்ப பெற்றோர் காரணமாக இருக்க வேண்டும். பயந்து நடுங்கி ஓடி விடுவதற்கல்ல, பயத்தோடு தேவ அன்பின் செயல், அவரது கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார், அதை சிறு குழந்தையுடைய இருதயத்தில் நாம் அப்பும்படி செய்ய வேண்டும். இந்த 2ம் இணைந்துதான் பயபக்தி. அவருடைய அன்பும் அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டி சேர்ந்தது. கர்த்தருக்கு இது பிடிக்கும், கர்த்தருக்கு இது பிடிக்காதப்பா என்று குழந்தையாக இருக்கும் பொழுதே சொல்லி கற்றுக் கொடுத்து தேவ வழியில் நாம் நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும். அதை நாம் தவறு விட்டு விடக்கூடாது. பணம் வரும், சம்பாதிக்கலாம், அது போகும். ஆனால் கேரக்டர்ஸ் அப்படி அல்ல. அப்படி நாம் வளர்க்காவிட்டால் பின்னாலே உபவாசம் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய நிலை வந்துவிடும். ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை தேவ நீதியின்படி வளர்த்து அவர்களை தேவ பாதையில் நடப்பதற்காக ஜெபம் செய்வது, வேதம் வாசிப்பது, ஒழுங்காக ஆலயம் செய்வது, நீதியின்படி நடப்பது, காணிக்கை கொடுப்பது, சின்ன விஷயத்தில் அவர்களுக்கு புரியும் வண்ணமாக நாம் நடத்த வேண்டும். கற்றுக் கொடுத்து விட்டால், அவர்கள் இதை பழக்கப்படுத்தி விட்டால், வழக்கமாக்கி கொண்டால் பின்னாளில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே போய்விடலாம். ஏலியின் பிரச்சனைக்கு வருவோம். ஒரு தேவ மனிதன் ஏலியிடம் வந்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27-36 வரை வாசித்துப்பார். தேவன் ஏலியின் குடும்பத்தை பற்றி, வம்சத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி என்ன செய்ய போகிறார் என்பதை அந்த தேவ மனிதன் வந்து ஏலியிடம் விலாவாரியாக சொல்கிறார். எல்லாவற்றையும் சொல்கிறார். ஏலி மனஸ்தாபப்பட்டதாகவே தெரியவில்லை. ஏன் கர்த்தர் ஏலியிடமே சொல்லியிருக்கலாமே? ஏன் அந்த இவன் தேவ மனிதன் தானே, சொல்லியிருந்தால் இவன் யாரிடம் சொல்லியிருக்க மாட்டான். இதே ரியாக்ஷன் தான் இருந்திருக்கும். கர்த்தர் சாட்சியை வைத்தார். என்ன சாட்சி? நான் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன், எவரையும் நான் தண்டிப்பது இல்லை என்பதை சாட்சி வைத்தார். சாமுவேல் மூலமாகவும் ஏலியின் பிள்ளையை பற்றி சொன்னார். சாமுவேல் சின்ன பையன், ஏலியோ வயது வந்த ஆசாரியன். ஆனால் அவரிடம் விட்டு சாமுவேல் மட்டும் தான் சொன்னான் ஏலியை பற்றி. தான் செய்ய போகும் காரியத்தை சாமுவேல் ஏலியிடம் சொன்னான். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டான்.
அப்போதுதான் ஏலி, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இதுதான் இன்றைய செய்தியின் மையம். அதாவது மனிதனுடைய சுய நீதி 2 வகையில் வேலை செய்து அவனை அழிவுக்கு நேராக நடத்துகிறது. ஒன்று, தன் மனதில் தோன்றுகிறது சரி என்றால் சரி, மற்றவர்கள் பார்வைக்கு எப்படி இருந்தால் என்ன, வேதத்தில் எப்படி இருந்தால் என்ன என்பது போல. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மற்ற வெளியில் இருக்கிறவர்களை பற்றி பேச்சே இல்லை, கவலைப்படுவதே இல்லை. தேவ நீதியை பெற்று ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களால் ஆன பின்னும் அந்த சுயத்திற்கு தீனி போட்டால் அது கொழுத்து வளரும். தேவ நீதிக்கு நம்மை திரும்ப விடாமல் பார்த்து கொள்ளும். நமக்குள் தான் 2ம் இருக்கிறது, சுயநீதியும் இருக்கிறது, தேவநீதியும் இருக்கிறது. இந்த சுயநீதி தான் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது. நாம் யார் மற்றவர்களை நியாயம் தீர்க்க? நியாயம் தீர்க்கக்கூடுதான், நியாயம் தீர்ப்பது அவர் அல்லவா? தேவ நீதியில் பழக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், யாரை பற்றி காசி பண்ணாதவர்கள், தன் வேலை உண்டு தான் உண்டு என்று இருப்பவர்கள். அவர்கள் பிரச்சனை என்றால் தங்கள் வாழ்வை தூக்கி பிடிப்பார்கள், பயப்படுவார்கள், இதை நம்ம செய்யக்கூடாது என்று. அடுத்தவர்களை மட்டுப்படுத்தி பேசுபவர்கள் சுயநீதி உள்ளவர்கள். இவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று. இது பெருமையின் ஆவியுடைய வெளிப்பாடு. நம்ம அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்மகிட்ட பெருமை இருக்குதா இல்லையா. இதே சுயநீதியை பழக்கப்பட்டவர்கள் இனி ஒன்றையும் துணிச்சலாக இது அறியாமலேயே செய்து வருகிறார்கள். அதுதான் நாமே தான் தவறிவிட்டோம், தப்பு செய்து விட்டோம், அதற்குண்டான தண்டனை அனுபவித்தானே ஆக வேண்டும் என்று தங்களுக்கு தாங்களே தீர்ப்பிட்டுக் கொள்கிறார். இது டேஞ்சரோ டேஞ்சர். நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். தவறு செய்து விட்டோம், மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன செய்தான் யூதாஸ் காரியத்து? தவறு செய்து விட்டான். அன்று மன்னிப்பு கேட்டிருந்தால் ஆண்டவர் மன்னித்திருப்பார். மன்னிக்கவில்லையா? அவனோடு அழைக்கப்பட்ட ஒரு கள்ளனை மன்னிக்கவில்லையா? அவனாகவே தனக்கு தீர்ப்பிட்டு கொண்டான். அப்படி எல்லாரும் அல்ல, சில விசுவாசிகள் நான் தான் தப்பு செய்து விட்டேன், நான் தான் இப்படியெல்லாம் நடந்து விட்டேன், அப்புறம் ஆண்டவர் தண்டித்து அதை வாங்கித்தான் ஆகணும். இது மகா டேஞ்சர். இப்படி செய்யவே கூடாது. உடனே சரண்டர் ஆக வேண்டும். ஆமாண்டவரே செய்துவிட்டேன், தவறு என்று தெரிந்தே செய்துவிட்டேன், என்னை மன்னிக்கும், இனி ஒரு விஷயம் மன்னிக்கும், இனி ஒரு விஷயம் எத்தனை விஷயம் வேண்டாலும் மன்னிப்பார். ஆனால் அதுக்குண்டான வழியை காட்டுவார், பெயின் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவார். அதாவது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் தாவீது பத்ஷபாள் எடுத்து தவறு செய்து விட்டார். இது ஆண்டவர் நாத்தான் வேலை கொண்டு அவனுக்கு விளக்குகிறார். விளக்கிவிட்டு அவர் சொல்லுகிறார், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நாத்தான் வேல் மூலமாக சொல்லுகிறார், என்ன, இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனால் அந்த பாவத்தினால் பிறந்த பிள்ளை சாகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தாவீது உடனே என்ன செய்வது? அவரே சொல்லிட்டாரே, ஆமான் செய்தது பாவம்தான், மன்னிப்பு கேட்டேன், ஆனால் செத்து போயின்னு சொல்லிட்டாரே என்று இருக்கவில்லை. அவன் உபவாசித்து அழுதான் என்பதை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிள்ளை நோய்வாய்ப்பட்டு கிடந்தது. அவன் உபவாசித்து மண்டியிட்டு சாப்பிடவில்லை, எதுவும் செய்யவில்லை இருந்தான். பிள்ளை இறந்து விட்டது என்று கேள்விப்பட்டதும் எழுந்தான், குளித்தான், ஆலயத்திற்கு போனான். அப்போ அவருடைய ஊழியக்காரர் கேட்குறார்கள், பிள்ளை பலவீனப்பட்டு கிடக்கும் பொழுது படுத்து கிடந்து அப்படி உபவாசம் இருந்தீங்களே, செத்து போச்சு சொன்ன உடனே இப்படி சாப்பிட்டுட்டு ஆலயத்துக்கு போகிறீங்களே என்று கேட்ட பொழுது அவனுக்கு பதில் சொல்லுகிறான், அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வர போகிறதில்லை என்றான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனை என்ன செய்தது? என்ன தவறுதான், ஆனால் பிள்ளையை தண்டிக்க வேண்டாம், தண்டிப்பேன் என்று சொன்னார். இருந்தாலும் உபவாசம் இருந்தார். அதுதாங்க தேவநீதி. சுயநீதியை தள்ளி வைத்துவிட்டு தம்முடைய மன்றாடி கேட்பது. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 2 நாளாகும் 33ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மனேசே, எசேக்கியேலுடைய மகன் மனேசே, அவனைப் போல பொல்லாங்கு செய்கிற ராஜா வேறு யாரும் கிடையாது. அவ்வளவு பொல்லாப்பு. ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருந்தார், கேட்கவே இல்லை. அவன் எதிரிகளால் பிடிபட்டு வெண்கல வில்லை அவனுடைய கைகளில் போட்டு சங்கிலிகளை போட்டு அவனை இழுத்து கொண்டு போகிறார்கள், கைதியாக இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது கூப்பிட்டு கதறுகிறான். ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். கேட்டீர்களா? சுய நீதியை தள்ளி வைத்துவிட்டு, சரி நான் தவறு செய்து விட்டேன், இதுதானே தண்டனை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, கதறுகிறான்.
2 நாளாக 33:13 வாசித்து பாருங்கள். கர்த்தர் பதில் கொடுக்கிறார், விடுதலையாக்கினார், மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மக்களே, நாம் தவறுவர்கள்தான், தவறு செய்பவர்கள்தான். ஆனால் வேண்டுமென்றே செய்யக்கூடாது. வேண்டுமென்றே தெரிந்தே செய்திருந்தாலும் ஆண்டவரோடு போகாமல் தண்டனையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆண்டவரோட கதருங்க, நிச்சயமாக விடுவிப்பார். இனி ஒன்று சொல்லுகிறேன். எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் நாட்கள் முடிந்தவதும் உன் வீட்டு காரியங்களெல்லாம் நீ ரெடி பண்ணு என்று சொல்லி. அவன் ஓகே, அவரே சொல்லிட்டார், நீ எடுத்துக்குவார். அப்படி என்று இல்லாமல் சுவர் பக்கமாக திரும்பி அழுகிறான் என்று வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் வாசித்து பாருங்கள், 20ஆம் அதிகாரத்தில். ஆண்டவர் மனம் இறங்கினார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருந்திருப்பான். அந்த முற்றத்திலும் திரும்பி வந்து மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், போய் 15 வருஷம் நான் கூட்டி கொடுத்தேன் என்று சொல் என்று. கேட்டீர்களா? முடிஞ்சது என்று சொல்லிவிட்டார். அவனும் போய்விட்டான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனால் எசேக்கியேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பா, மனம் இருங்கள், அந்த இறக்கம் வேண்டி கெஞ்சனுங்க. அப்பொழுது நம்ம சுய நீதி சாகும். திரும்பவும் அவன் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தான். அப்படி நம்முடைய சுயநீதியை தள்ளி வைத்துவிட்டு அவருடைய இரக்கத்திற்கு, தயவிற்கு நாம் கெஞ்ச வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சுயநீதியானது நம்மளை கண்ணை திறந்து கொண்டே குழியில் போட்டுவிடும். நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை நினைப்பதற்கு அவர் எம்மாத்திரமுங்க. நம்மையும் கர்த்தரை அறிய வேண்டுமானால் கர்த்தர் யோபுவோட பேசுகிறார் அல்லவா? அதை நீங்கள் கேட்டு வாசித்து பாருங்கள். யோபுவோட பேசுகிறார். 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரத்து வரலும் யோபுவோட கேள்வி கேட்கிறார். நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே இருந்தாய்? நான் அதை செய்யும் பொழுது எங்கே இருந்தாய்? இதை செய்யும் பொழுது எங்கே இருந்தால்? அதை உன்னால் அடக்க முடியுமா என்று கேட்கிறார். அதை வாசித்தால் யோபு வாயை பொத்தி கொண்டது போல நாம் சர்வத்தை ஒப்படைத்து விட்டு சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து விடுவோம். ஹல்லேலூயா. தேவ நீதியை எடுத்துக்கொள்வோம். நம்ம சுய நீதியை தள்ளிவிடுவோம். கர்த்தரின் பார்வையில் சரி எது, எது அவசியமான வழி என்பதை பிடித்து கொள்ள வேண்டும். அழைத்தவரே உங்களை உயர்த்துவார். உங்களையும் என்னை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கல்வாரில் அந்த பாடுபட்டார். நம்ம சுய நீதியை தள்ளிவிடுவோம். எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுதான் செய்யும், அதையும் தள்ளிவிடுவோம். சரி, நான் தப்பு செஞ்சேன், அனுபவிக்க வேண்டிய அதையும் தள்ளிவிடுவோம். இரண்டையும் தள்ளிவிட்டு அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் யாருங்க? அவருக்கு முன்பாக நாம் எதிர்த்து நிற்பதற்கு நாம் யார்? நீ யோசித்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி இருந்தால் அதை தவிர்த்து நித்திய வழியிலே ஆவியானவர் நடத்துவாராக. உமது கிருபையே சார்ந்து கொள்கிறேன். என்னிடத்தில் தயவாய், கிருபையாய், இரக்கம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஏது கர்த்தர் வழி கேட்டு கேட்டு நடப்பேன். என்னுடைய நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா.